நடிகர் விஷால் இருக்கார் பாருங்க, சரியான ஒன்றா நம்பர் பொம்பளை பொறுக்கி. ஒரு பொண்ணுங்களை விடுறதில்ல. பொண்ணுங்க என்னங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஆயாலேருந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து கூட நடிக்கிற ஹீரோயின்லேருந்து ஒருத்தங்களை விடுறதில்ல. அதனால தான் இன்றைக்கி 47 வயசில் கையெல்லாம் கட்ட 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 கட்டன்னு உதறுது. எப்போவுமே போதைக்கு அடிமை. நைட் ஆனால் சரக்கு போட்டு படுத்துடணும், பகலில் ஏதோ பவுடரை போட்டு மட்டையாயிடணும். அதனால் இன்றைக்கி பல பேரோட சாபத்தை சம்பாதிச்சு அந்த மனுஷனால் 47 வயசில் செடியாக நிற்க முடியாமல் கை காலெல்லாம் உதறுது. என்ன கையே இந்த உதறுனா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இவரெல்லாம் இனிமேல் எந்திக்க மாட்டார். அவர் லைஃப் காலி. இனிமேல் விஷாலால் ஒரு படம் கூட நடிக்க மாட்டார். எந்த ஹீரோயின் அவர் கூட நடிக்காது. எந்த டைரக்டரும் அவர் புக் பண்ண மாட்டார். இவர் நடிக்கிறான்னு சொன்னால் எந்த ப்ரொடியூசரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவர் நிலைமை அவ்வளோ மோசமாக போச்சு. டைரக்டர்லாம் சொல்லிட்டாங்க, அவரெல்லாம் இனிமேல் தேர மாட்டார், ஜோலி முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களை தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாமல் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து மைக்கை பிடிச்சி பேசும்போது கை கால் உதறான்றதுக்காக அவனுக்கு ஏதோ பல வருஷம் படுக்கையில் படுத்து தீராத நோய் இருக்க மாதிரிலாம் யூடியூப்பில் பேசி வீடியோ போடுறீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களா முதல்ல சொல்லுங்கள்? நல்லா இருக்கிற மனுஷனை ஒரு சின்ன நோயோடு வரும்போது ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்களே, இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் சம்பாதிக்கணுமா? இப்படிலாம் நீங்கள் பேசி எத்தனை பேர் சாவடிச்சிருக்கீங்க தெரியுமா? இப்போ சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை என்னென்ன கேவலப்படுத்துங்க தெரியுமா? அதே மாதிரி இன்றைக்கி விஷால் உடம்பு சரியில்லாமல் ஸ்டேஜில் நிற்கும் போது கை ஏதோ அவருக்கு ஃபீவரு. அந்த ஃபீவரோட நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் விட்டால் டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ சண்டைன்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். நீங்களே என்னமோ அவருக்கு விளக்கு பிடிச்ச மாதிரியும், நீங்கள் தான் அவருக்கு மருத்துவர் மாதிரியும், இல்லை நீங்களே 4 பேரை கூட்டி விட்ட மாதிரியும் எவ்வளோ கேவலமாக பேசி வீடியோ போடுறீங்க. ஏன் உங்களை ஒருத்தர் இந்த மாதிரி கேவலமாக பேசி தப்பாக சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா சொல்லு? நான் விஷாலுக்கு நான் ஆதரவெல்லாம் கிடையாது, விஷாலோட ரசிகரும் நான் கிடையாது, புரியுதுங்களா? தயவு செய்து சொல்கிறேன், ஒரு நல்லா இருக்க மனுஷன் சின்ன நோயோடு இருந்தால் அவனுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, சரியாயிடும், கவலைப்படாதீங்க, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாக போயிடும் ஆறுதல் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவனுக்கு ரொம்ப எய்ட்ஸ் நோய் வந்த மாதிரி, ஏதோ வரக்கூடாத நோய் வந்த மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சிலேயே அவன் மனநோயால் பாதிக்கப்பட்டு செத்து குட்டிச்சலாக போடுவான். இப்படிலாம் நீங்கள் அடுத்தவனை கேவலப்படுத்தி அவன் குடும்பத்தை தெருவுக்கு இழுத்து அவன் பொண்டாட்டி பிள்ளையை கேவலப்படுத்தி நீங்கள் வீடியோ போட்டு சம்பாதிச்சு நீங்கள் சோறு திங்கணுமா? இன்னும் சோத்தில் உப்பு தான் சோறு திங்கிறீங்க. யூடியூப்பில் போக முடியலைங்க. எனக்கு நானே 4 நாளாக விட்டுட்டேன். இது போன வாரம் நடந்த மேட்ரு, 4-5 நாள் நானும் கண்டுக்கல விட்டேன். இப்போ யூடியூப்புக்குள்ளே போனாலே அவன் என்னென்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கான். விஷாலுக்கு அப்படி, விஷாலுக்கு இப்படி, விஷாலுக்கு அதை முடிஞ்சுது, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, இன்னும் 4 நாளில் டெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. என்னடா டேய், மனச்சாட்சி இருக்கா அவங்களுக்குலாம்? சொல்லு, படுவாங்களா? இப்படியாடா பேசி வீடியோ போட்டு சம்பாதிப்பீங்க நீங்கள்? இந்த சோசியல் மீடியா, இந்த யூடியூப்னு ஒன்று வந்தாலும் வந்துச்சுங்க, இன்றைக்கி பல பேரை நாசம் பண்ணுறது இந்த யூடியூப் தான்.